அநேகர் வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கிறோம், சவால்களை சந்திக்கிறோம். எங்க போறோம்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எதிர்காலம் நிச்சயமற்றதா இருக்கிறது. பயப்படுறோம், சந்தேகப்படுறோம். நம்மகிட்ட இருக்கிற எல்லாம் சாதுரியத்தை பயன்படுத்தி பார்த்துறோம், ஆனா எங்கேயும் போற மாதிரி தெரியல. ஆனா விசுவாசம் அந்த நேரத்துல தான் பயன்படுது. பாருங்க, நம்முடைய முன்னோர்கள்லாம் விசுவாசத்தை வெறும் விசுவாசத்தினால் அல்ல, பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். கொஞ்சம் பொறுமையா காத்திருந்தீங்கன்னா விடாது. சூரிய ஒளி மாதிரி அந்த விசுவாசம் மூடிக்கொண்டிருக்கிற அந்த பனி மேகத்தை விடாது, அதை அகற்றாமல் விடாது, அந்த அன்சர்டனிட்டி அகற்றாமல் விடாது, தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாற்றாமல் விடாது, இருளை ஒளியாய் மாற்றாமல் விடாது. அதெல்லாம் தாண்டி வீசும், காரியங்கள் வாய்க்கும், புதிய காலம் உண்டாகும், புதிய ஒரு ஒளிமயமான ஆசீர்வாதமான எதிர்காலம் உண்டாகும். என்னைக்கு வாழ்க்கை அப்படியே இருக்காது. வாழ்க்கையில இதெல்லாம் பார்த்துட்டு வந்தவன் என்னைக்குமே இவன் கூலிக்காக வெயிட் பண்ணி 10 முறை சம்பளம் மாத்துறதெல்லாம் இனி வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கணுமா? இல்ல. சூரியன் ஒளி வீசும், மேகம் அகன்று போகும், கர்த்தர் தயவு உண்டாகும். அந்த பனி மேகத்தை எல்லாம் அகற்றி போட்டு சூரிய ஒளி வந்து இந்த பூமியில அடித்து எல்லாம் மலர்கிறது, வளர்கிறது போல வாழ்க்கையில வளர்ச்சியும் பெருக்கமும் ஆசீர்வாதமும் இயேசுவின் நாமத்திலே உண்டாகும். விசுவாசம் அப்படிப்பட்டது. அதனால நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. விசுவாசம் வேலை செய்யுது. ஒருவேளை ஒரே பனிமூட்டமா இருக்கலாம், என்னங்க ஒன்றும் எதிர்காலமே தெரியல, பார்க்கறது ஒண்ணுமே நடக்கிற மாதிரி தெரியல, எங்க போறனோ தெரியல, என்ன பண்ண போறேன்னு நானும் அந்த ஸ்டேஜில் இருந்திருக்கேன். ஆனா ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன், விசுவாசம் இந்த சூரிய கதிர் ஒளி மாதிரி நான் பார்க்காத இடத்துல அது வீசி கொண்டிருக்கிறது, காணப்படாத ரீதியில் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. கொஞ்சம் பொறுமையோடு காத்திருந்தால் ஜெயத்தை வாழ்க்கையில எடுப்போம் என்பது நிச்சயம். ஆமென்.